அதனால நம்ம இதை வந்து கொடுப்போம், அந்த வீடியோ போடுவோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். ஸோ இப்போ தான் டைம் கிடச்சி. ஸோ பேசிக்காக அதனால வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். நீங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்து நான் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அதை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் போச்சு, இல்லை ஒரு 6 நிமிஷம் போச்சு அப்படின்னா அதை பார்க்காத பட்சத்தில் நான் வீடியோ போடுறதுல எந்த யூஸும் இருக்காது அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன். ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? ஃபுல்லா பார்க்கலாம் வேண்டாம். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கலனாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதுக்கப்புறம் நீங்க வீடியோ கட் பண்ணிட்டு போயிடலாம். அதிகபட்சம் போனா 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல முடிஞ்சிரும். பட் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷனா நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்ன வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எஃப்ஐ டிஐ ஸ்டாக், எஃப்ஐ டைமிங்ல உள்ள ஸ்டாக், டிஐ டைமிங்ல உள்ள ஸ்டாக், மோஸ்ட்லி நிஃப்டி 50ல இருக்கிற ஸ்டாக் மட்டும் இப்போதைக்கான வீடியோ நான் கொடுக்குறேன். இது வந்து அனலைசிஸ் கிடையாது. ஓகேவா? இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. பட் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல இப்ப நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டாக்ல எல்லாமே இதுதான் மோஸ்ட் ப்ராபபிலி பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கான டாப் கெய்னர் டாப் லூசர்ஸ்க்கு அன்னைக்கு அது வரப்போகுது. ஒன்று டாப் கெய்னர்ல இருக்கும், டாப் லூசர்ஸ்ல கண்டிப்பா இருக்கும். இந்த ஸ்டாக்ஸ் தான் ஹையஸ்டா பெர்ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா இது மட்டும் தான் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது போக மற்ற ஸ்டாக்கும் நடக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி நிஃப்டி 50 இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து மோஸ்ட்லி செக்ரிகேட் பண்ணி வச்சிட்டோம். நிஃப்டி 50 இருக்கிற ஸ்டாக்கும் அது போக ஒரு சில இல்லாத ஸ்டாக்கும் வச்சிருக்கோம். அது என்ன ஸ்டாக்கு அப்படின்னு பார்த்துடலாம். மோஸ்ட்லி டிஐக்கான ஸ்டாக் இருக்குங்களா? டிஐக்கான ஸ்டாக்கு. ஸோ என்ன செக்டர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் செக்டர்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். டிஐ எஸ்பிஐ இந்தியா எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா? எஸ்பிஐங்கிறது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்போ அதுலேயே வார்த்தைகள் வந்துருச்சு. கரெக்டுங்களா? அது மாதிரி இண்டஸ் ஐஎன்டி பேங்க். ஓகே, இண்டஸ் ஐஎன்டி பேங்க், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஜியோ ஃபினான்ஸ், ரிலையன்ஸ். ரிலையன்ஸ் சார்ந்த குரூப்ஸ் எல்லாமே வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து டிஐக்கான ஸ்டாக். இது போக இதெல்லாம் டிஐ ஸ்டாக் ஈஸியா செக்ரெட் பண்ணிடலாம். இது உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு எக்ஸல் வேணாலும் நான் ஷேர் பண்றேன். இல்ல இது நானே ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் உங்களுக்கு போட்டோ அனுப்புறேன், பிரச்சனை கிடையாது. இது ஒரு வீடியோல கிளியரா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டிஐக்கு தான் வரும். ஏன்னா நமக்கு பேசிக்கா நம்ம கவர்மெண்ட் தான் அதிகபட்சமா ஓன் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா? அப்போ அப்படி பார்க்கும்போது ஓஎன்ஜிசி, ஹிண்டால்கோ இதெல்லாம் வந்து டிஐக்கான ஸ்டாக் தான். டாடா குரூப்ஸ், டாடா குரூப், டாடா கம்பெனி எங்க உள்ளது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். டாடா குரூப்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ குரூப்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், எனர்ஜி, இது எல்லாமே இந்தியாக்கானது தான். ஓகே, கோல் இந்தியா, அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஓகே, இப்போ இங்க வந்து ஒரு மெயினா ஒரு விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன விஷயம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஓகே, அது ஹாஸ்பிட்டலா இருக்கு. சென்னை பேஸ்ட் கம்பெனி தான், தமிழ்நாடு பேஸ்ட் தான். ஓகே, ஸோ பேசிக்கா டிஐக்கானது தான். பட் நீங்க சிப்லா இந்த மாதிரி இடத்துல சன் ஃபார்மா இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேசிக்கா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த பேட்டர்னு இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் வாங்கணும். ஸோ அது இல்லாம வந்து ஒரு இப்போ வேற நாட்டில் இருக்கிற மருந்தை வந்து அதை காப்பிரைட் பண்ணி தான் வந்து வாங்கி பிசினஸ் பண்ணுவாங்க. இல்லை இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. இந்தியா ஆர்ஜின் வந்து இந்தியா தான், இந்தியாவில் உள்ள பிசினஸ் தான். ஆனா வந்து ஃபாரின்ல பிசினஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்லை சுகர் பில்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு நோய்க்கு வந்து பில்ஸ் இருக்கலாம். அப்படிங்கிற பட்சத்துல இப்ப இந்த மாதிரி இந்த பார்மா இண்டஸ்ட்ரியோட ஸ்டாக்கை மட்டும் கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கிற மாதிரி இருக்கும். எதுக்கு அப்படின்னா அதுல எஃப்ஐ ஹோல்டிங்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஐயா எஃப்ஐ பாருங்க, நீங்க சிப்லா தான், டிஐ கம்பெனி தான். ஓகே, நம்ம இந்தியாவில் உள்ள பேசிக்கான இந்தியாவில் உள்ள கம்பெனி தான். ப்ரோமோட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 29%. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், இந்த டிஐ அப்படிங்கிறதுங்க வந்து டிஐ எஃப்ஐ வந்து எப்படி செக்ரிகேட் பண்றாங்க அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்காங்க. இப்போ எஃப்ஐங்கிறவங்க வந்து ஓகேவா, பேசிக்கா எஃப்ஐனா மொத்தமா இந்த ஃபாரின் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், அவங்களோட பென்ஷன் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் சேர்ந்ததுதான் வந்து எஃப்ஐ. பட் டிஐங்கிறது வந்து ஒன்லி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து 1% தான். அப்போ இது டிஐக்கான ஸ்டாக் கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன் எடுத்துக்க முடியாது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ் எல்லாமே டிஐ தான். ஸோ இப்போ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் போட்டீங்கன்னா யார் இருப்பா? ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. அப்போ ஃபண்ட் மேனேஜர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு 1000 கோடி 2000 கோடி, ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், எக்ஸாக்டான ஃபிகர் கிடையாது, ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஓகேவா? இப்போ அவங்க வந்து 1000 கோடி 2000 கோடி ஃபண்ட் மேனேஜர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்ட அமௌண்ட்டை வந்து செக்ரிகேட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாக்லயும் போடுறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல அவங்க டிஐ தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்டு இப்போ இதுல ஒரு 20.5, இதுல ஒரு 5.5 வச்சுக்கோமே. அப்ப கிட்டத்தட்ட 26 ஆச்சு. கரெக்டா? 25 26 ஆச்சு. இதுல ஒரு 1.5%. ஓகே, 1.5% 27.5% ஆச்சு. ஓகே, அப்ப எஃப்ஐயோட சிப்லால டிஐ அதிகமா இருக்கு. இப்படிதான் எடுத்துக்கணும். ஸோ ரீட்டைலர் தனி கணக்கு. ஓகே, நம்ம வந்து திறந்துவிடப்பட்ட கணக்கு. ஓகே, நமக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா ரீட்டைலருக்கு ஒத்துமை கிடையாது. பட் இவங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு, இன்சூரன்ஸ், டிஐக்குலாம் ஒத்துமை இருக்கும். அப்ப எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்காங்க. ஓகேவா? ஸோ பேசிக்கா இதை வச்சுதான் நீங்க செக்ரிகேட் பண்ணணும். ஆனா எஃப்ஐக்கான மூவ்மெண்ட் அப்ப இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் மூவ்மெண்ட் இருக்கும், செகண்ட் ஹாஃப்லயும் மூவ்மெண்ட் இருக்கும். எடுத்து பாத்தீங்க நார்மலா ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் மூவ்மெண்ட் இருக்கு, செகண்ட் ஹாஃப்லயும் மூவ்மெண்ட் இருக்கு. தெரியுங்களா?
ஸோ சிப்லா தான் ஓகேங்களா, சிப்லா தான் எடுத்து பாருங்க. எதனாலனா ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஈச் அண்ட் இண்டிவிஜுவலா எல்லா கம்பெனியுமே நீங்க செக் பண்ணிக்கலாம். ஆனா மெயினா அந்த ஃபார்மா செக்டர்ல இது நடக்கும் ஓகேங்களா, ஃபார்மா செக்டர்ல நடக்கும். மஹேந்திரா குரூப்ஸ்லயும் அதுதான் ஓகேங்களா, டெக் மஹேந்திரா, மஹேந்திரா இங்கேயுமே அதே கான்செப்ட் தான் ஓகே, இங்கேயுமே அதே கான்செப்ட் தான். இந்த ஐடி இண்டஸ்ட்ரியும் இதே கான்செப்ட் தான். பேசிக்கா ஐடி கம்பெனி நம்ம ஊர்ல உள்ள கம்பெனியா தான் இருக்கும். ஆனா வந்து ஐடியை பேஸ் பண்ணி கிளைண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஎஸ்க்கு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. இல்ல நான் எந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு யாராலும் எடுத்து பண்ண முடியாது ஓகேவா, அப்படின்னு எடுத்து யாராலும் பண்ண முடியாது. அப்போ ஐடி இண்டஸ்ட்ரியிலையும் இப்போ இந்த டபுள் சைடு மூவ்மெண்ட்ஸ்க்கான வாய்ப்புகள் நடக்கும். அது இல்லாமல் ஒரு நிறைய ஐடி கம்பெனிஸ் இங்கேயும் லிஸ்ட் ஆயிருக்கு, ஃபாரின்லையும் லிஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஈவன் ஃபார்மா கம்பெனிஸ், டாக்டர் ரெட்டிஸ் இந்த மாதிரி ஃபார்மா கம்பெனிஸும் இங்கேயும் லிஸ்ட் ஆயிருக்கு, அங்கேயும் லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன். இங்க பாருங்க, ஸோ டெக் மஹிந்திரால 22%, இதே சேம் டைம்ல 13, 17, 2 கால்குலேட் பண்ணிங்க. 15 ஒரு 15 32% ஆகுது. கரெக்டா 32% ஆகுது. ஸோ 35% ஹோல்டர்ஸ் இது பண்றாங்க ஓகே, 35% ஹோல்டர்ஸ் அதாவது ப்ரொமோட்டர்ஸ் பண்றாங்க, ஓனர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க பேசிக்கா. ஸோ மஹிந்திரா குரூப்ஸ், ஹீரோ மோட்டார்ஸ் ஓகே, ஹீரோ மோட்டார்ஸ் இதுல இருக்கிறதெல்லாம் டிஐக்கான ஸ்டாக். டிசிஎஸ், HCL டெக், ஐடிசி ஓகே. டிசிஎஸ், HCL டெக்லாம் உங்களுக்கு நார்மலாவே தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு. அப்ப டிசிஎஸ் பேசிக்கா டாட்டால உள்ளதுதான் கரெக்டா. HCL அங்கே இருக்கு, HCL டெக், இது HCL இன்ஃபோ சிஸ்டமா, HCL எடுத்து பாருங்க தெரியும். நான் ஃபியூச்சர் வச்சிருக்கேன். எதுக்கு திருப்பியுமே இதை விளக்குறேன் அப்படின்னா உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். பேசிக்கா இதெல்லாம் நீங்க பார்க்கணும் ஓகேங்களா. இப்ப நான் இல்லாத ஸ்டாக்கையுமே நீங்க பார்க்கலாம் கரெக்டா. இப்ப நான் கொடுக்காத ஸ்டாக்குமே நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் நீங்க பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். காமிக்கல ஒரே நிமிஷம் பாருங்க. HCL வந்து பாருங்க, அதாவது 60% ப்ரொமோட்டரு, ஸோ 19% எஃப்ஐ ஹோல்ட் பண்றாங்க. இப்போ இங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 9, அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் பர்சன்டேஜ் வந்து 1, 8, 9 சரி 9, 6, 15. அதை விட அதிகமா 15, 16 வச்சுக்கோமே, ஆவரேஜா 16 வச்சுக்கோம். அதை விட அதிகமா தான் எஃப்ஐ ஹோல்ட் பண்றாங்க. ஆனா பட் இது டிஐக்கான ஸ்டாக் தான். நீங்க மூவ்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்தாலும் தெரியும் எங்க பெருசா நடந்திருக்கு அப்படின்ட்டு இல்லையா. ஸோ பெருசா எங்க நடந்திருக்கும், எந்த டைம்ல நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ நார்மலா ஸோ எடுத்து பாருங்க, சார்ட் எடுத்து செக் பண்ணிக்காங்க. ஸோ HCL டெக்னாலஜிஸ், பட் இதே சேம் டைம்ல நான் இன்ஃபோசிஸ் எல்லாமே அங்கே போட்டேன். பட் அங்கே வருவோம். ஐடிசி, எல்என்டி, ஐடிசி உங்களுக்கு நார்மலா தெரியும். என்டிபிசி, பவர் கிரிட், அல்ட்ராடெக் சிமெண்ட், இதெல்லாம் மிகப்பெரிய தலைவர் ஒருத்தர் இருக்காரு, அதானி குரூப்ஸ். ரிலையன்ஸ் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம், நான் 2 வாட்டி மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லை அதானி குரூப்ஸ். ஸோ அதானி குரூப்ஸ்ல எந்த ஸ்டாக் எடுத்துக்காலும் சரி, அதானி போர்ட்ஸ், அதானி கிரீன், அதானி வில்மார் ஆப்ஷன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. BEL, ஸோ BEL பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து டிஐக்கான ஸ்டாக்காக வருது. ஸோ எஃப்ஐ சேம் டைம் எஃப்ஐ ஸ்டாக் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்குமே தலைவன் தான் HDFC பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸு இல்லை பஜாஜ் ஃபினான்ஸு, கோட்டக் பேங்க் ஓகேங்களா, கோட்டக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் ஒரு கடைசியாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. பாரதி ஏர்டெல் வந்து எல்லாமே இந்தியாவில் உள்ள கம்பெனி அப்போ நினச்சிக்கிறாங்க, கிடையாது. பாரதி ஏர்டெல் வந்து ஃபாரின் பேஸில் உள்ள கம்பெனி. ஸோ அதே மாதிரி வோடாஃபோன் ஐடியா ஓகேங்களா, வோடாஃபோன் ஐடியா இந்தியாவோட கம்பெனி, வோடாஃபோன் ஃபாரின் கம்பெனி. நீங்கள் ஃபாரின் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஓகேங்களா. ஸோ பேசிக்காக வோடாஃபோன் கம்பெனி நான் 2 பேரும் மெர்ஜ் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற நான் சொல்லிக்க. அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த இந்தியா வேண்டாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி பெரிய இது ஒவ்வொரு கம்பெனிக்கு முன்னாடி பெரிய கதைகள்லாம் இருக்கு. இன்ஃபோசிஸ் இதெல்லாம் எத்தனை சொல்லிக்கிட்டு இருந்தா, இன்ஃபோசிஸ் எல்லாருமே கேட்கலாம், இந்தியாவில் உள்ள கம்பெனி தானே அப்படின்னு கேட்கலாம். பட் நீங்க எடுத்து பாருங்க தெரியும் உங்களுக்கு. பேசிக்கா ஃபாரின் கிளைண்ட்ஸ் தான் இன்ஃபோசிஸ்க்கு வந்து அதிகபட்சம் முடியும் அப்படின்னா ஃபாரின் கிளைண்ட்ஸ் தான் பண்றாங்க. இப்போ 32% 32% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ் இது சேர்ந்து 35, 37%. ஸோ அப்போ 2 பக்கமும் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் இருக்கும், செகண்ட் ஹாஃப்லையும் இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் எடுத்து பாருங்க, நார்மலாக சார்ட் எடுத்து பாருங்க. திருப்பி சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் இருந்திருக்கும், செகண்ட் ஹாஃப்லையும் இருந்திருக்கும் மூவ்மெண்ட். ஸோ அப்போ 2 விதமாக செக்ரிகேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டிஐ ஸ்டாக்கை வந்து நம்ம எந்தெந்த செக்டர்லாம் சொன்னோமோ அதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகேவா. இப்போ எஃப்ஐ ஸ்டாக் இங்க இருக்கோ அதை வந்து நீங்கள் செகண்ட் ஹாஃப்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். 2 டைம்லயும் ஃபோக்கஸ் பண்றது இல்ல. இந்த 11 to 12 ட்ரேட் எடுக்காதீங்க, 12 to 1 ட்ரேட் எடுக்காதீங்க அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா. அப்ப வந்து அந்த டைம்ல கூட இந்த 2 பக்கமும் ட்ரேட் நடக்கலீங்களா, அந்த ஸ்டாக்ஸை நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஃபுல் டைம் எல்லா மார்க்கெட்ல எல்லாமே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதுக்கப்புறம் இன்னும் கிளியரா ட்ரேட் எடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இப்போ இதுல உள்ள ஸ்டாக்ஸ் ஓகே, இதுல உள்ள ஸ்டாக்ஸ் வந்து டாப் கீழ டாப் பொசிஷன்ல வந்துச்சு அப்படின்னா அது அடுத்த நாள் நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அந்த ஸ்டாக்ஸ் தான் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஃபோக்கஸ் பண்ணதான் ஓகே, ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஃபோக்கஸ். ஸோ உங்களோட செட்டப் கிடைச்சால் மட்டும் என்ட்ரி போங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ செட்டப் என்னங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். விப்ரோமே அதே கான்செப்ட் தான். ஸோ டாக்டர் ரெட்டி ஏற்கு நான் டாக்டர் ரெட்டி அங்கே போடாம, ஆக்சுவலாக தெலுங்கானா பேஸ் கம்பெனி தான். பட் டாக்டர் ரெட்டி எதுக்கு அங்கே போடாம எஃப்ஐல போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா, ஸோ அவங்க எதை பேஸ் பண்ணி பிசினஸ் பண்றாங்க, இந்த மாதிரி பிசினஸ் பண்றாங்க, இது எங்க பண்றாங்க, அதிகமா எங்க பண்றாங்க அப்படிங்கிறதுனால நான் எஃப்ஐக்கு கொண்டு வந்துட்டேன். வேற ஒன்றும் கிடையாது. மாருதி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், சைமன்ஸ், நெஸ்லே இந்தியா ஓகே, நெஸ்லே இந்தியா, ஏபி லிமிடெட் இதெல்லாம் வந்து ஃபாரின் கம்பெனிஸ் தான். ஹூண்டாய் மோட்டார்ஸ்
ஓகேவா? ஸோ இப்போ மெயினா எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா, இங்க ஒன்று பார்க்க வேண்டியது ரொம்ப ஒன்று இருக்கு. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் அதாவது கிங்ஃபிஷர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். யார் ஓன் பண்ணா அப்படின்னு தெரியும். ஆனா ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா விஜய் மல்லையா தான் ஓன் பண்ணாரு. ஆனா என்ன ஆச்சு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி லண்டன் பேஸ்டு கம்பெனிக்கு வித்துட்டு போயிடுறாரு. அப்போ வந்து யுனைடெட் ஸ்பிரிட்ஸ்ங்கிறது வந்து இப்போ கரண்டா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா லண்டன் பேஸ்டு கம்பெனி தான். அப்போ அவங்க எஃப்ஐக்கானது தான் போஸ். ஓகே, போஸ், ஓஎஃப்எஸ்எஸ், கமின்ஸ் இந்தியா, பிஎன்ஜி ஹெல்த், கோல்கேட் எல்லாருக்கும் நார்மலா தெரிஞ்ச கம்பெனி தான். எம்பசிஸ் ஓகே, எம்பசிஸ், ஆக்சிஸ் பேங்க் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இதெல்லாம் எஃப்ஐக்கான ஸ்டாக்கு. ஸோ இது போக இன்னும் நிறைய ஸ்டாக் இருக்கு. இது போக நிறைய ஸ்டாக் இருக்கு. எந்த ஸ்டாக்கையுமே உங்களுக்கு வேணும்னா நான் சொன்ன மெத்தட்ல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் ரொம்ப கொஞ்சம் வோல்டேலா வரலாம். ஓகேங்களா? ஸோ பெருசா நடக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், ட்ராப் நடக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ ஹோல்டிங்கை தவிர்த்துட்டு ஹோல்டிங் இல்லாம ஸோ இன்ட்ராடே பேசிஸ்ல நல்ல ப்ராஃபிட்டபுளா பண்ற மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட அட்வைஸா இருக்கும். ஹோல்டிங்கை தவிர்த்துக்கங்க. ஸோ மேக்ஸிமம் கேப் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. பட் நல்லபடியா ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.